கடை வந்துருச்சு, போய் இந்த கறி வாங்கிட்டு நல்லா சதக்கறியாக போட சொல்லு. நான் அந்த பக்கத்தில் ஏதாவது இடத்த பார்த்து பார்க் பண்ணி வந்துடுறேன். அண்ணா 1 கிலோ சிக்கன்ண்ணா. சரி நான் கால் பண்ணுறேன், நீ வெயிட் பண்ணு, அப்புறம் கூப்பிட்றேன். அண்ணா நல்லா சதையாக போடணும். சரி தம்பி. அண்ணா நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே? நீலாம் ஞாபகம் இருக்குதா? நம்ம காலேஜில் நம்ம எல்லாம் ஒன்றா தான் படித்தோம். அண்ணா அண்ணா என்னண்ணா ஆச்சு? எல்லார் வாழ்க்கையிலும் ஒரு திருப்பம் இருக்கும்டா. அது நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். என் வாழ்க்கையில் அது நல்லதா மேலே. அண்ணா சொல்லுண்ணா, என்னண்ணா ஆச்சு? அன்னைக்கு ஒரு நாள் நைட் அப்புறம் டேல எப்படி போச்சு இன்னைக்கு? ஏய் 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 யாரா அது? ஏய் யாரா யாரா நீ? ஏய் ஏய் யாரா அது? ஏய் और इस बार तो छक्के के लिए तैयार है. ये गेंद गई है एक बार फिर दर्शक दीर्घा में. எவனோ அடிச்சிட்டான்டா. அது யாருலாம் தெரியல. அடிச்சுட்டு அவன் மேலே ஒன்று மாதிரி தான் இருந்தது. எவனோ ஜூனியர் தான் என் மேலே கை வச்சிருக்கான். அவன் அடிச்சே அவனும். எவன்டா அவன் அடிச்சான்? இன்னும் 2 நிமிஷத்தில் ரைட் சைட் காரில் இருக்க பாத்ரூம்க்கு எல்லாரும் வரணும். எனக்கு அவனை அடிக்கணும். ஆமாம். என்னவா? கதவை திறங்கடா. டே கதவு தரங்கடா. ஏய் இல்லை அந்த சைடு போ. முட்டத்தி இருக்கடா. இருக்கு இருந்தோம் இருக்கடா. டேய் யாரா அவன் அடிச்சது? நாங்கள் எதுவும் பண்ணல. இல்லையாண்ணா இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, போ. டேய் எவன் தப்பு பண்ணானோ உண்மையை ஒத்துக்கிட்டா பிரச்சனை இல்லை, இல்லைனா வேறு மாதிரி ஆகிடும். மாப்பிள்ள வந்துட்டானுங்கடா. இங்கே என்ன பார்வை எடுத்து ஊத்துறா. இப்போ சொல்ல போறீங்களா இல்லைடா? என்னடா பார்த்துட்டு இருக்க, எடுத்து ஊத்துறா. மச்சான் என்னடா இவ்வளோ பண்ணி எதுவுமே சொல்ல மாட்டானுங்க. ഈ സത്യം പറയണ്ടോ ഇല്ലേ? പറയണ്ടോ? நான் பண்ணலண்ணா. മുങ്ങടാ. உங்களுக்குலாம் அவ்வளோதான் மரியாதை. முதல் 4 பேர் நடுக்கிற மாதிரி எல்லாத்தையும் நடுங்க விட்ருவேன், புரியுதா? முதல்ல எவன் பண்ணான்னு ஒத்துக்கோ. யாருமே ஒத்துக்கலடா. நானும் வேணாண்டா. வேணாம். நீ தான் பண்ணதா? அவனை தவிர மற்ற எல்லாம் வெளியே போயிரு. இங்க என்னடா பார்வை? போடா. ஏந்திரு. நீ தான் பண்ணதா? நான் விட்டுருனே. டேய் மச்சான் விட்டுறா. டேய் போய் தரலாம், போடா. ഓടാ. டேய் நீ எதுக்குடா ஒத்துக்கிட்ட? இவன் ஏன்டா ஒத்துக்கணும்? டேய் எவன்டா பண்ணுது? நீ ஏன்டா ஒத்துக்கிட்ட? டேய் பாவமாக இருந்துச்சுடா. யாருமே ஒத்துக்கல, அதை நானே ஒத்துக்கிட்டேன். நான் தான்டா பண்ணேன். டேய் ஏன்டா? அந்த இடத்துல போய் வார்த்து விட்டானுங்கடா. என் மனசில் எப்படி குச்சிச்சு தெரியுமா? என்னால் சாப்பிட முடியும், எதுவுமே பண்ண முடியலடா. ஆமாடா. டேய் அவனுக்கு ஓவரா தான்டா பண்ணிருக்கானுங்க. அவனுக்கு ஏதாவது பண்ணி அவனோட எப்படா அவன் மேலே கை வைக்கலாம்? ஆமாடா அவனுங்களை அடிச்சாகணும்டா. டேய் வேணாண்டா. டேய் போகாதீங்கடா. வேணாண்டா. டேய் வேணாண்டா, போகாதீங்கடா. டேய்
ஏய் உங்களுக்கு இங்கடா வேலை? ஜூனியர்னு உனக்கு அவ்வளோ கேவலமாக போச்சா? இப்போ பண்ணுறதை நீ எப்பவுமே மறக்கக்கூடாது. எந்த ஜூனியருக்கும் நீ இது மாதிரி பண்ணக்கூடாது. சரி அவன் விடுங்கடா டே. விடுங்கடா டே. நாங்கள் என்னடா தப்பு பண்ணோம்? ஏன்டா எங்களை இவ்வளோ போட்டு கொடுமைப்படுத்துறீங்க? இவ்வளோ நாள் நாங்கள் பொறுத்துக்கிட்டோம். ஆனால் இதுக்கு மேலே பொறுத்துக்க முடியாது. இனிமேலாச்சு ஒழுங்காக இருக்கிற வழியை பார். டே கண்டக்டர் மட்டும் சொல்லி கொடுறா. ஏண்டா டே கடைசி நேரத்தில் நொட்டியாடா? எனக்கே ஒன்று தெரிய மாட்டேங்குது. முருகா அரோகரா. இன்னைக்கு பாஸ் ஆகி பட்டையை போட்டால் மட்டும் பாஸ் ஆக போறியா? வா கிளம்பலாம். டேய் டைம் ஆயிடுச்சு, ரெண்டா பண்ணுறீங்க, வாங்கடா போகலாம். போலாம்டா. மச்சான்டி அடுத்த வாரம் ஐவி மச்சான். காசு வர இல்லைடா டி. கவலைப்படாத மச்சான். போனா பார்த்தியா 2 போனா தேரும். தூக்கிடலாமா? டேய் என்னடா சொல்கிற? அவ்வளோதான். சரி மச்சான். பா எக்ஸாம் முடிஞ்சிச்சுடா சாமி. இப்போதான் நிம்மதியாக இருக்கு. என்னடா படுத்துட்ட? சரி வா. டேய் பசிக்குதுடா, வாடா போய் சாப்பிட்டுலாம். டேய் என்ன சாப்பாடுறா? தெரியலடா. சரி போய் சாப்பிட்டுலாம். எந்திரி. டேய் அவனையும் கூப்பிட்றா. டேய் நீ வரலையாடா? டேய் இல்லைடா, நீங்கள் போயிட்டு வாங்கடா. ஹலோ சொல்லுமா. இப்போ தான் எழுதிட்டு வந்தேன். ஈஸியாக தான் இருந்துச்சுமா. மச்சான் செயின் மச்சான். சீக்கிரம் போகலாம் டே. நான் நல்லதாம்மா இருக்கேன். நீங்கள் உடம்ப பார்த்துக்கோங்க. மச்சான் மொத்த செலவு போதும் மச்சான். ஆமாம் மச்சான். நம்ம பசங்கிட்ட சொல்லிடலாமா? இல்லை மச்சான் அப்புறம் சொல்லிக்கலாம். டேய் எங்கடா போனீங்க எவ்வளோ நேரம்? டேய் ரூம் வரைக்கும் போயிட்டு வந்தேன்டா. சரிம்மா. ஐயோ பூட்டு வேலையா? செயினை காணுமே. ஐயோ. ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. டேய் அவன் அழுதுட்டு இருக்கான். டேய் அவன் அழுதா நமக்கு என்னடா? நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு இருப்போம்டா. என்னதான் இருந்தாலும் நம்ம ஜூனியர்ரா. இரு கேட்டு வரேன். டேய் என்னடாச்சு? நான் வீட்டில் ஃபோன் பேசுறதுக்குள்ளே செயினை காணுண்ணா. யாரோ எட்டுன்னு போயிடுறாங்கண்ணா. யார் எட்டுன்னு போனாங்கன்னு தெரிலண்ணா. அம்மா கொடுத்ததுண்ணா அது. ஐயோ நான் கால் பேசுக்குள்ளே யாரோ எடுத்துக்கிறாங்கண்ணா. யார் எடுத்தாங்கன்னு தெரிலண்ணா. கழுத்தில் போட்டிருந்தியா? கழட்டி வச்சு தானே போனேன். யார் எடுத்தாங்கன்னு தெரிலண்ணா.
சரி இரு வரேன். டேய் இந்த பையனோட செயினை காணாமாடா. ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கான்டா. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எதை ஹெல்ப் பண்ண வாங்கடா. மச்சான் டே இங்கோடா டே மச்சான் செயின் நான் தான்டா எடுத்தேன். எப்பறம் எங்கூட வந்துட்டு எப்படி உனக்கு பணம் தோணுது? நீ மட்டும் நல்லவனடா. ஏய் என்னடா பிரச்சனை? தள்ளுங்க. என்ன பிரச்சனைங்க? சார் எப்போதும் ப்ராப்ளம் சார். ஹாஸ்டலில் வெக்கேட் பண்ண சொல்லுங்கள் சார். எப்போதும் ப்ராப்ளம். தம்பி உமாலாம் ஆல்ரெடி அவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குப்பா. திருப்பி இப்படியே பண்ணிட்டு இருக்க, நீ டிஸ்மிஸ்டாக ஆவ. சார் ஹாஸ்டலில் ரவுடித்தனம் பண்ணுறது, ஜூனியர்ஸை பிடிச்சி அடிக்கிறது, பேசாமல் நம்ம டிஸ்மிஸ் பண்ணிடுங்க சார். பண்ணிடலாம் சார், டிஸ்மிஸ் பண்ணிடலாம் சார். You have so many complaints, so you are dismissed. சரிடா தம்பி வெளியே போ. எத்தனை மணி பார்த்துட்டு இருக்குது? வெளியே வாப்பா வா. நீ பாப்பா. நான் ஒரே நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேண்ணா. சரி சீக்கிரம் போயிட்டு வாப்பா. டேய் இந்த செயினை குடுறா. மச்சான் சாரி மச்சான். ஒரு ஊரில் ஒரு ஆடு மேய்ச்சிட்டு இருக்க சின்ன பையன் ஊருக்குள்ளே போய் புலி வந்துருச்சுன்னு எல்லாத்துட்டையும் சொன்னானா. அப்போது எல்லோரும் அலறி அடிச்சுட்டு வந்து பார்க்கும்போது அங்கே புலியே இல்லையாம். அப்போது இன்னொரு நாள் உண்மையாகவே புலி வந்தப்போ அவன் போய் ஊருக்குள்ளே சொல்லும்போது அவனை யாருமே நம்பலை. இவன் போய் தான் சொல்லுவானே. ஆனால் அந்த புலி வந்து எல்லா நாட்டையும் அடித்து சாப்பிட்டு போயிடுச்சான். அதே மாதிரி தாங்க இவன் வாழ்க்கையிலையும். இவன் ஆரம்பத்துலேருந்தே கெட்டது பண்ணி இவன் ஒரு நாள் நல்லது பண்ணும்போது கூட இல்லை இவன் கெட்டதான் பண்ணுவான்னு சொல்லி இவனை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. எப்போவுமே அவங்க நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல தொடக்கங்கிறது நம்ம நல்ல மாற்றத்துக்கான ஒரு வழியாக இருக்குங்க. இவன் காலேஜ் லைஃப்பில் வேணால் தோற்றுருக்கலாங்க, ஆனால் உண்மையான வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டாங்க. காலேஜில் இப்படி இருந்தவர் இப்போ இப்படி ஆகிட்டார். காலேஜுக்குள்ளே தான் இந்த கெத்து எல்லாமே. வெளியில் வந்துட்டா வாழ்க்கையே. ஆமாம் மச்சான். காலேஜ் லைஃப்ன்றது நம்ம லைஃபுக்கு பேஸ்மெண்ட் மாதிரி. அந்த பேஸ்மெண்ட் இல்லைனா நம்ம வாழ்க்கையில் ஒன்றுமே பண்ண முடியாது.